guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து அஸ்வின் மலைக்கு போய் டே 2. அஸ்வின் இங்கேருந்து கிளம்பி டே 2. ஸோ இன்னைக்கு நான் டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப உடம்புல எனக்கு தொண்டை வலி உள்காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா எடுக்க முடியல. இப்போ தான் நான் அப்படியே குளிச்சுட்டு வந்தேன். காலையிலே வந்து கோலம்லாம் அத்தை போட்டு காஃபி வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ தான் குளிச்சுட்டு சாமி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அத்தை வந்து கீழே அருகம்புல்லும் வேப்பலையும் மட்டும் பொறிக்க போயிருக்காங்க. வந்ததும் அத்தை சாமி கும்பிட்டு இட்லி சுட்டு வச்சுருக்காங்க. அத்தை அப்படியே கிளம்பிடுவாங்க. சட்னி அரைச்சாச்சு அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ அதே மாதிரி நேற்று மாதிரியே தான் அப்பா அம்மா என்னை பார்க்கணுன்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து சும்மா நேற்று மாதிரி டீ கடைக்கு போயிட்டு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் நான் இங்கே மதியத்துக்கு என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ அத்தை வந்துடுவாங்க. அத்தை வந்துட்டு வேப்பிலை அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வேப்பிலை இருக்குது, அருகம்புல் பிள்ளையாருக்கு அருகம்புல்லும் வெளியே கட்டுறதுக்கு வேப்பிலையும் வேணும். ஸோ அதாவது பொறிக்க போயிருக்காங்க. பார்ப்போம் எங்கே இருக்காங்க, பொறிச்சிட்டு இருக்காங்களான்னு பார்ப்போம். ஆனோம் அங்கே மரம் இருக்குல்ல, அங்கே தான் பொறிப்பாங்க. ஒரு வேளை ஏறி வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும். நீ சொன்னது நேற்று எல்லா துணியும் நாங்கள் துவைச்சி போட்டோன்னு தான். ஃபுல்லாக எல்லா துணியும் 2 பக்கம் துவைச்சி போட்டாச்சு. இங்கேயும் வந்து கொஞ்சம் காயுது. அத்தை வந்துட்டாங்க. ஸ்லோமா போட வர கிடைக்கலையா? கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாம் பிள்ளைல வெட்டிட்டாங்கல்ல. ஓ, காசு கொடுத்தா வாங்கணும் போல அருகம்புள்ளையும் இனிமேல். அதான் நம்ம அங்க கோயிலுக்கு போன பண்ணா இது ரெகுலரா எனக்கு எப்பவுமே கிடைக்கும். வெட்டி போட்டாங்க. இது வருஷம் கணக்கா இதுக்கு ஒரு கதையே இருக்கு. ஒரு மேல கோச்சிட்டு எட்டுமா கோயில வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க வேணா அங்கேயே இருங்கப்பா. இந்த பிள்ளையாரவா? ஆமா, கோச்சிட்டு நீங்க வேணாப்பா, எவ்வளோ ரொம்ப கஷ்டம், என்னால் தாங்க முடியாத கஷ்டம், நானே சூசைட் பண்ணிட்டு போய்க்கலாமா அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் போங்க, உங்கள் கோயிலில் வச்சுட, உங்களை யாராவது பூஜை பண்ணணுங்க, நான் ஏதாவது பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற கோவத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். 2 நாள் கழிச்சு அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு நடந்தது. 2 நாள் கழிச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு வந்தேன். திங்கக்கிழமை மனசை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். சரி, எந்த தப்பு பண்ண நம்ம சாமி மேலே எது கோவப்படணுன்ட்டு கோவப்படாமல் போகிறேன். வண்டி எடுத்துன்னு போயிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு போகிறேன். பிள்ளையார் இல்லை. ஐயோ எனக்கு கஷ்டமாக போச்சு. ஐயோ பிள்ளையார் இல்லையே, யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க, எடுத்துன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அப்பா நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு அங்கேருந்து தோப்பு வரும்போது சாமி கும்பிட்டு வரேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மேலே எட்டி பார்க்குறாரு என்னை கூப்பிட்டு போனிட்டு. அது எனக்கு பெரிய உண்மையாகவே ஆச்சரியமானது. அது ஒன்றுதான் சாமி, என்னை ஒட்டி போகவே மாட்டார் பிள்ளையார் மட்டும். ரொம்ப கஷ்டத்துல தான் என் கூட தான் இருப்பாரு. அன்னைக்கு நானே செத்துக்க போறேன், நீ எதுக்கு இங்க இருக்கிற, நீ உன் கோயில போய் உட்கார்ந்து போய் வச்சுட்டு வந்துடுவேன். ஆனா யாருமே எடுத்துட்டு போல, உனக்காக நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு வருஷ கணக்கா என் கூட இருக்கிறாரு இவரு. கஷ்டப்பட்டாலும் சரி நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு இவரு. அதுல இருந்து நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்பான்னு அவருக்கு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டேன். நான் இனிமே கோயிலாம் வைக்க மாட்டேப்பா, நான் செத்தாலும் சரி நீங்க வீட்டே இரு அப்படின்ட்டு. எனக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்தாலும் கடவுள் அதை சரி பண்ணி கொடுத்துடுறாரு. அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது நம்ம கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா கொண்டு போயிட்டு அப்பா ஆசிரமத்தில் விட்டுலான்னு சொல்லி விடுவோம் பத்தியா. அந்த மாதிரி எங்க அப்பனை கொண்டு போய் நான் கோயில வச்சுட்டு வந்துட்டேன். அப்பதான் நினைச்சது, அப்பா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நீங்க வீட்டுக்கு வாங்க, எனக்கு நீங்க கிடைக்கணும்னு நான் சொன்ன மறுநாள் எனக்கு கிடைச்சாரு. கோயில் சைடில் எங்கேயோ வச்சுட்டாங்களாட்ட எடுத்து. அப்புறம் பார்த்தா மேலே ஏறி ஸ்லாப்பில் தூக்கி வச்சுருக்காங்க. நான் போய் அப்பா எங்கள் அப்பா கிடச்சிட்டாரு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரே அழ, இன்னும் தப்பு பண்ண மாட்டேன்ட்டு வச்சு அழுதுட்டு கிடந்தேன் நான். அந்த மாதிரிலாம் பண்ண அந்த வேதனை. அதனால் கடவுள் மேலே கோச்சிக்கூடாது. சாப்பிட்டு குர்காக்குமா காசு வைக்கிறேன். சரி, வருவார், கண்டிப்பாக வருவார். வரல நாளைக்கு வந்ததுனால கொடுத்துக்கலாம். சரி, பாய் பாய். சாப்பிட்டு போங்க. ஓகே தான். ஒன்றும் அவசரம், அம்மா பாட்டு பேசி பொறுமையாக வாங்க. சரி, 2 மணி தான் சாப்பிட வருவேன். நீங்கள் போய் பொறுமையாக வாங்க. ஓகே தான். வீட்டு சாப்பிட்டு பேசுவேன். சரி தான். பாய் பாய் தான். பாய் தான்.
வந்துட்டாங்க. நம்ம கீழே போகிறோம். டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். கிளம்பிட்டோம். இப்போ தான் கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கிறேன். அம்மா கால் பண்ணாங்க, கீழே நிற்கிறோம். நிற்கிறாங்க அம்மா. கிளம்பலாம். ஏன் பைக்ல வரீங்க? கார்ல வர வேண்டியதானே? அவனை அழகு வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற. நான் எங்கம்மா அழுக வச்சேன்? இப்படிதான் இருக்கீங்க. அவ்வளவுமே என்ன அழுக வைக்கிற? உங்க அம்மாவும் என்ன அழுக வைக்கிறீங்க? அம்மா நோட் பண்ணிட்டே நான் இல்ல, ஆனா நீ அதான். அப்ப நீ அஸ்வின் அழுகையுமா? ஐயோ பாவம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி கிளம்பலாம், வாடா. போ நீ அழுகுவை, நாங்க ஆறுதலா இருக்கோம் எல்லாரும். உட்காந்த சாஞ்சு அவ உட்காந்து பின்னாடி சொல்லியிருக்கா. இது மிரர் இறக்கி விடுப்பா. நேத்து உட்காந்து ஸ்டார்ட்லாம் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். 2:30 வந்தம்மா, 4:45 தான் போனேன். சார்ஜே ஏறல. ஆமா, பெட்ரோல் பாதி போயிடுச்சு. பெட்ரோல் போட்டியா? ஆமா, ஸ்டார்ட் பண்ணி ஏசிலாம் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இது பெட்ரோல் பாதி அப்படியே இறங்கிருச்சு. 1.5 இருந்துச்சு, எப்படி இறங்குச்சுன்னு தெரியல, டப்பு டப்புன்னு இறங்கிருச்சு. இது வந்து எங்களோட ஃபேவரட் பேக்கரி. நாங்கள் அஸ்வின் லவ் பண்ணும்போது இங்கே தான் எப்போவுமே இருப்போம். இந்த பேக்கரியில் தான் 24 hours இருப்போம். வாங்கிட்டு வாங்க சர்வர். எந்த நீங்க சர்வர் போடா. சம்பளம் இல்லாத வேலைக்காரன் இங்க ஒருத்தர் நான் மட்டும்தான். கார்லயே உட்காந்து போடுங்க, போய் ஒன்னு வாங்கிட்டு வந்து எனக்கு அப்புறம் டம்ளர் மறந்துட்டு கொண்டு போயிருவேன். ஆமா, நிறைய டீ கடை போய் டம்ளர் எல்லாம் உள்ள எடுத்துட்டோம். ஏன்னா எல்லாமே இங்கே காருக்குள்ளே பிடிச்ச அப்புறம் எப்படி மறந்துட்டு போயிட்டே இருப்போம். நீ எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றேன்னு சொல்லி வெளியே. இது எந்த டீக்கல்ல உடைய பார்த்தாலும் உசராயிருவாங்க. பாத்துக்கோங்க, முக்கியமா அந்த தென்றல் பேக்கரி இவங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ, இத்தனை நாள் கிளாஸ் காணாம போனக்கு இப்பதான் கார் வச்சிட போறாங்க. சுக்கு காப்பி ரொம்ப தொண்டை வலி, அதனால கொஞ்சம் ஆறட்டும். பாய் பாய். வண்டியா சீனா போடுவான் கிளம்புற நேரத்துல தான். மித்த நேரத்துல ஒன்னும் பேச மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். பிள்ளைகளாம் ஒரே மாதிரிதான். காலைல அவ பார்த்து எப்படி பேசினாவே. இப்ப எங்களை பெத்ததுல என்னமா பெருமைப்படுற? ரொம்ப பெருமைப்படுறேன். ப்ரௌடா ஃபீல் பண்றியா? ப்ரௌடா? ரொம்ப பெருமைப்படுறேன். இப்படி ஒரு பிள்ளைகளை பத்தி ரொம்ப ஃபீல் பண்றியா? ஆனந்த கண்ணீர் தான் வருது எனக்கு. வணக்கம்மா. கண்ணீர் வர எனக்கு எப்பவுமே பெருமை தான் என் பிள்ளைங்கனால. பாய். அப்பாக்கு தான் மாமியார் கிடைச்சது பெருமை இல்ல, நல்ல பிள்ளைய கிடைச்சது பெருமை இல்ல. ஏமா ஜென்மத்தை நீங்க தான் எனக்கு சர்வர். நீ தான் எப்பவுமே எங்களுக்கு சர்வர். போயிட்டு பாய். பாத்திருமா? பாய்மா. பாய். ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். மணி பார்த்திங்கன்னா ஒரு 11:15 ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம சமைக்கணும். என்ன சமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பும் அவரைக்காய் பொரியலும் செய்ய போகிறேன். அத்தை வந்து 1:30 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அதுக்குள்ளே பொறுமையாக செஞ்சால் போதும். அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே வெங்காயம்லாம் உரிச்சிட்டு அப்படியே லேட் ஆயிரும். அப்போ எவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறோன்னு பார்ப்போம். இருக்கு அது ரைஸு, அரிசி வந்து வச்சுட்டு இப்போ தான் வச்சுருக்கேன். தக்காளி வந்து அரையணும். இது புளிக்குழம்புக்கு வந்து தக்காளி அரையணும். அப்புறம் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டேன். புளி ஊற வச்சுட்டு வெங்காயம் அவரைக்காய் பொரியலுக்கு எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. முடிஞ்சிச்சு. செஞ்சுட்டு அத்தையிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அத்தை என்ன டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. என்னோடய புளிக்குழம்பு அத்தைக்கு பிடிக்கும். இப்போ இன்னொரு டைம் செஞ்சு பார்ப்போம். இந்த டைம் கரெக்டாக வருதான்னு செஞ்சு பார்த்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து டிஷ் வேணும் அப்படின்னா சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் புளிக்குழம்பு செய்ய வீடியோ போடுறேன். பாடும் குழம்பு வந்து ஆயிடுச்சு. இப்போ என்ன செஞ்சுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொரியல் தான்.
அதான் கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. அதுதான் முடிஞ்சு. இப்போ இந்த பாத்தை கழுவி வச்சிடணும். அப்புறம் துணி ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் துவைக்கணும். இப்போ வந்து மாடியில் வந்து துணி காய போட வந்துருந்தேன். நேற்று கீழே துவைச்சி போட்டிருந்தோம், மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து மழை வரல, ஆனால் வந்து இந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்துச்சுனால வந்து வெயில் எல்லா துணியும் போட்டிருக்கேன். நமக்கு 2 கொடி தான் கிடச்சி, எல்லாருமே துவைச்சி காய போட்டிருப்பாங்க போல். இந்த 2 கொடி மட்டும் நான் காய வச்சேன். எவ்வளோ துணி பாருங்க. இது போக அங்கே பாயிலும் நிறையா இருக்குது. இடம் இல்லாதங்காட்டி பாயில் போட்டுட்டோம். அவ்வளோதான். போயிட்டு இப்படி தலைலாம் கிருகிருக்குன்னு சொல்லி அஸ்வினோட ஒரு ஷர்ட் வேறு துவைக்க வேண்டியது இருக்குது, கரையாக இருக்குது. அது வந்து நேற்று அத்தை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தாங்க. அதுட்டு வந்து தேய்க்கணும். சூடாக இருக்குது ரொம்ப. செம்ம வெயில் திருப்பூர். அத்தை வரக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. அதாவது 3 மணிக்கு தான் அத்தை வருவாங்களாம். சரி சாப்பிட சொன்னாங்க. நான் நினச்சி வெயிட் பண்ணுவோம், தனியாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அத்தை வந்ததுக்கப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம கீழே போகலாம். செஞ்சுட்டேன். அத்தையும் வந்துட்டாங்க. இப்போ தான் வந்தாங்க. மணி 3. அமசாமி ஒரு நாளைக்கு அப்படிதான் லேட்டாக சாப்பிட்றதே டைம் கிடைக்காம. ஆனால் தேங்காவே இல்லை உள்ள. இந்த பாதி பாதியாக அறுத்து வச்சுருந்தீங்களா? அதுவா? துருவி வச்சுருந்தீங்களா? அதுவா? தேங்காய் இல்லைன்னு மேலே இருக்கு. அதுவாத்த எனக்கு அருவாமனையே யூஸ் பண்ண தெரியாதுல்ல. அப்படின்னா ஒன்று பண்ணலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு இப்படி 2 திருவினீங்கன்னா பவுடர் ஆகிடும், எடுத்து கொட்டிக்கலாம். இது நல்லா தான் இருக்குது. தேங்காய் போடனாலும் சூப்பராக இருக்குது. பொரியல் நல்லா பொடியாக இருந்துருக்குறீங்க. ஆமாம். என்ன பரவாயில்ல, கம்மியாக இருக்குது. எல்லாமே கம்மியாக ஊற்றணும். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் ஊற்றுனேன். நீங்கள் போன டைம் சொன்னாங்காட்டி நிறைய 2 பேருக்குமே உடம்பு கேடு சாமி. என்ன செக்கெண்ணை தான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் நான். கதை கஷ்டம். எண்ணெயே கம்மி, குழம்பு சூப்பர். இப்போ எடுத்து போய் கொடுங்க. சாருக்கா சாப்பிட்டாரு. தக்காளி சாதம் செஞ்சேன். தக்காளி அக்கா நீங்க செய்யற தக்காளி சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க அப்படின்னு இப்போ வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ தான் சாப்பிட்டு கொண்டு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ரீல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறாங்க. இப்போ துணியெல்லாம் எடுக்கணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப தலைவலியாக இருக்குது. தைலத்தை தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் எழுந்திரிச்சி எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் மேலேருந்து. பாய்ட்டா. நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து இப்போ வந்து விளக்கேற்றணும். மணி 5:55, கரெக்டாக 5:55 வந்து விளக்கேற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வெளியே விளக்கேற்ற, இப்போ உள்ள விளக்கேற்ற போகிறோம். அத்தை வந்து ஒரு 6:15 வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அத்தைக்கு வந்து 6:30 மணிக்கு தான் வேலை முடியும், நீ 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சாமி முடிச்சுட்டு சொல்கிறேன், சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு நாங்கள் வெளியே போகிறோங்கிறத. வந்து இப்போ சாமி கும்பிட்டுட்டோம். அத்தை வந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிட்ட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மணி 6:15 ஆக போகுது. அத்தை வந்து 6:15க்கே வந்துடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய சாரீ இருக்குது. எல்லாமே தைக்காத சாரீ, புது சாரியாக இருக்குது. எல்லாமே எப்படி அந்த அஸ்வின் எனக்கு தாலி செயின் எடுத்தப்போ ஒரு கூப்பன் கொடுத்தாங்கல்ல, அதில் ஒரு 5 புடவை, அப்புறம் கிஃப்டில் 2 புடவை, அதுக்கு போய் முன்னாடி ஒரு 4-5 புடவை, மொத்தமாக என்கிட்ட ஒரு 20-25 புடவை வந்து ப்ளவுஸ் தைக்காமே இருக்குது. ஸோ அதனால் ப்ளவுஸ் பிட்டெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாரிக்கு தான் ப்ளவுஸ் பிட்லாம் எடுக்கணும். ஸோ எடுத்த சாரீ ஒரு 4-5 சாரீ, ஏன்னா ரொம்ப எடுத்துட்டா நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். தைக்க கொடுக்கும்போது 4000-5000 வாங்குவாங்க அத்தனை ப்ளவுஸ்க்கும் சேர்த்து. ஒரு ப்ளவுஸ்க்கு 400 போடுங்க, எவ்வளோ 10 ப்ளவுஸ்னாலே 4000 ஆயிடுச்சு. அதனால் ஒரு 2-3 ப்ளவுஸாக தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 புடவைக்கு மட்டும் உள்ள லைனிங் மட்டும் எடுக்கணும். ப்ளவுஸ் பிட்டெல்லாம் எடுத்து வந்துட்டேன், லைனிங் மட்டும் எடுத்து தைக்க கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். நான் ரெடியாக இருக்கேன். அத்தை வந்ததுமே அப்படியே அத்தை சாமி கும்பிட்டு கிளம்பிடுவாங்க, நானும் அப்படியே கிளம்பிடுவேன். எப்படி போகிறோம், எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து லைன் பை லைனாக காட்டுறேன். இருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் அத்தை வந்தாங்க. வந்துட்டு மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாமி கும்பிட போகிறாங்க. சாமி கும்பல அத்தா இன்னும் இல்லைம்மா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ இது வந்து சாரியோடு இருக்குது ப்ளவுஸு, அதனால் வந்து இதுக்கு வந்து லைனிங் எடுக்கணும். கீழே இன்னும் நிறையா ப்ளவுஸ் இருக்குது, நிறையா ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கும் லைனிங் எடுக்கணும். அதுக்காக தான் வெளியே போகிறோம். நான் அதையும் ப்ளவுஸ் கடைக்கு வந்துட்டோம்.
ஆமா அத்தை வந்த ஞாபகம் இருக்கு. சொன்னல வர வரதான் உனக்கு ஞாபகம் வரும். கடை ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். அத்தை நம்ம போயிருக்கோம்னு சொன்னாங்க. ஞாபகம் வந்து சூப்பரா இருக்கு சாரி. சாரி அன்னைக்கு சொல்லுங்க சாரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போதைக்கு ஒரு 4-5 புடவைக்கு மட்டும் லைனிங் எடுத்துக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு 8 புடவைக்கு மட்டும் லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் ஷாப்பிங்கை வந்து நானும் அத்தையும் மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அஸ்வினை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எப்பவுமே நாங்கள் 3 பேர் தான் வருவோம். அப்படியே குடிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ நீங்கள் அஸ்வினை மிஸ் பண்ணுறீங்களா? நிறையவே. சீரியஸாவா? ஏம்மா என் பையனை மிஸ் பண்ண இல்ல இல்ல இவ்வளோ நாள் இல்ல அடிக்கடினா ஃபோன் பேசிட்டா கொஞ்சம் திருப்தியா இருக்கல. உங்க கூட இருக்கிறாங்க, அப்ப 2 பேரும் இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் அவனுக்கு துணையா அவன் இருக்கிறான். இப்போ எனக்கு யாரும் இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், என்ன சாப்பிட்டியா என்ன பண்ணுன்னு கேட்பேன். இப்போ நம்ம 2 பேரும் விட்டு அவன் எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்குமே நமக்கு கொஞ்சம் ஐயோ இல்லையே அஸ்வின் இந்த ஏதாவது ஒரு போர் அடிக்கும்ல. என்ன கலாய்ப்பான் அதிகமா அவன். அது இல்லாமல் அஸ்வின் இருந்தால் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இருந்தாலுமே மிஸ் பண்ணி வச்சுட்டு வரேன். ஏன் மேலே எடுத்துட்டு போங்க. வண்டியில போகும்போது மேல போய் மருந்து மேல போயிட்டு கால் வலிக்கு மறுபடியும் பண்ணி ஏறணுமே. நானும் அஸ்வினும் இந்த கண்ணாடிக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன பேர்த்த? சூப்பர்மேன். சூப்பர்மேன் கண்ணாடி. நான் ஃபஸ்ட்டு இந்த கல்யாணம் ஆகி வந்தப்போ அத்தை இந்த கண்ணாடியே போட மாட்டாங்க. ஏன்னா நான் கலாய்ப்பட்டு அதை போடவே மாட்டாங்க எப்போவுமே. நாங்களும் அத்தை கலாய்க்க மாட்டேன் இந்த போடுங்க அப்படின்னு சொன்னாங்க மட்டும் போடுவாங்க. இப்போ அப்படியே பழகிருச்சு. அத்தை கஷ்டப்படலம்மா, கஷ்டமா இருக்கும். கண்ணு தண்ணி வந்துட்டே இருக்கும். போன வாரத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. குடும்ப பேக் எடுத்துட்டேன். இல்லை போங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். டே வந்து நல்லா தான் போச்சு. ஆனால் இன்னும் ரொம்ப போர் அடிக்குது அஸ்வின் இல்லாமல். ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது, ஏனே தெரியல. அவன் இருந்தா டே டக்கு டக்குன்னு போயிடும். அவன் இல்லாதப்போ நாளே ஓட மாட்டேங்குது. நானும் அத்தையும் வண்டியில் வருமா அதான் சொன்னோம். ஃபர்ஸ்ட்லாம் நாள் போகக்கூடாது, நாள் வந்து டக்கு டக்குன்னு கிடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். இப்போ வந்து எப்படா சனி ஆகும், எப்படா வெள்ளி ஆகும், எப்படா ஞாயிறு ஆகும், இந்த 3 நாள் தான் ஓடுது. ஏன்னா எப்போ வருவாங்கன்னே தெரியல. ஸோ அதனால மைண்டுக்குள்ள அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. காலிலேருந்து ஒழுங்காக கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்குமே நம்மளை தான் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நம்ம பண்ணாலுமே டவர் இல்லை. அவங்க வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் மலை ஏறிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அந்த பம்பேல குளிச்சு இதெல்லாம் ஸ்டோரி போட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்டோரி பார்த்தா தான் நாங்கள் தெரியணும். அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே சொல்கிறது இல்லை சார். ஒரு மெசேஜ் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணலான்னு அவனுக்கு தோணலை. ஒருவேளை அங்கே டவர் இல்லையோ என்னமோ தெரியல. ஆனால் ஸ்டோரி போட மட்டும் சாருக்கு டவர் இருக்குது. இப்போ தான் போய் அப்போ குளிச்சுட்டு மலை ஏறிட்டாங்க. அப்போவே மலை ஏறிட்டாங்க. மேலே போயிட்டு ஒரு வீடியோ கால் மட்டும் பண்ணாங்க. கோயிலை காட்டுறேன்னு சொல்லி வீடியோ கால் பண்ணாங்க. ஆனால் வந்து கோயிலை பார்க்க முடியல. ஃபுல்லாக செம்ம கூட்டம். இந்த தேங்காய் உருட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, அதை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. கீழே கேமரா வச்சுட்டாங்க, அது மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தேன். எனக்கு அந்த கோயிலை பார்க்கணுன்னு ஆசைன்னு சொல்லியிருக்கேன் நிறைய டைம் அஸ்வின்ட்டு. எனக்கு அந்த கோயிலை பார்க்கணுன்னு ஆசை. எனக்கு ஒரு 40-45 வயசு. அந்த மாளிகாபுரமா அந்த படம் பார்த்தோம். மாலை போட்டிருக்கும் போது தான் பார்த்தோம். 2 பேரும் சேர்ந்து தான் உட்காந்து பார்த்தோம் எங்கள் வீட்டில். அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ஏதோ அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதான் 40 வயசு 45 வயசு அந்த மாதிரி தான் நம்ம நாளெலாம் போக முடியும். ஸோ போகணுன்னு ஆசை. அப்போ 45 வயசில் கண்டிப்பாக போவோம். அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போவோம். ஓகே. அஸ்வின் இல்லாமல் ரொம்ப சொல்லிட்டு அஸ்வின் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது. அவனுக்குமே அப்படி தான் இருந்திருக்கும் போல். நேற்றுலாம் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க கண்டிப்பாக ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. எல்லாருமே நின்று பாய் காட்டினாங்க. வாங்க போங்க அப்படி தான் பேசுகிறாங்க இப்போலாம். எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலிக்கு நின்று பாய் காமிச்சாங்க. எனக்கு மட்டும் காட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டோரியில் கூட எங்கேயாவது இருந்து நீங்கள் எனக்கு பாய் சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி என்னோட டேக் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டம். பார்த்த உடனே கண்ணு தாரையாக தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அது எதுவுமே நான் பண்ணல, ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுலேயே அந்த ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு. ஒரு பாட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதை பார்த்துலேருந்து கண்ணு கலங்கி உள்ள பெட்ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அத்தை எப்படி மிஸ் பண்ணுறீங்க? நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து எப்போவுமே சரி ஐயப்பன் கோயிலுக்கு போனாக்கா நாங்கள் கோயிலுக்கு போய் காசும் அரிசியும் போடுவோம் சாமி. இப்போ திடீர்னு என்ன பண்ணுச்சு, நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு. நான் சமைச்சு போகிறதுனால நான் வேலைக்கு போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு.
அதனால நான் ஐயப்பன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். என்னால் வர முடியலனால எங்கள் மருமகளும் அவங்க போய் அரிசி போடுவாங்க பார்த்தா, அப்புறம் நீ வரல எப்படிமா சாருவை கூப்பிட்டு போகிறதுன்னு. இந்த சுச்சுவேஷனால தான் எங்களால் போக முடியல. இல்லத்த ஆனா நாங்க வந்து சொல்லுவோம் சாரித்த, நாங்க வந்து சொன்னோம் நாங்க எப்படின்னா நாங்க வந்துடுறோம், லீவ் போட்டு கூட அத்தை வரேன்னாங்க. நானுமே வரேன்னு சொன்னேன். அஸ்வின் தான் இல்ல வேணாம், உங்களால அவ்வளவு தூரம் வர முடியாது, வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்சிடென்ட்ல அவங்க தனியா இருக்கும் போதோ இல்ல அந்த கோயிலுக்கு கிளம்பும் போது எல்லாரும் பாய் சொல்லல அப்படிங்கிறப்போல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது இல்லைன்னா ஆவறதுக்கு முன்னாடிலாம் நான் செஞ்சிருக்கேன் பாப்பா, நான் பாய் சொல்லியிருக்கேன். அப்ப வந்து திருப்பூர் சேலம் போனங்காட்டி எங்க போட்டாரு. திருப்பூர்னா நாங்க எல்லாருமே திருப்பூரா தான் இருந்திருப்போம். எவ்வளவு நேரம் சொந்தமும் வந்திருப்போம், எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, எல்லாமே வந்திருப்பாங்க. இவர் இஷ்டத்துக்கு நான் அங்க போய் போட்டுக்கிறேம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் சரி சாமின்ட்டு நான் மனசார சாமி கும்பிட்டு காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கி அனுப்பிச்சு வச்சேன். நல்லபடியா அந்த ஐயப்பன் பார்த்துக்குவாரு. எங்க மேல எந்த தப்பும் இல்லை, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் போகல, நீங்கள் என்ன வருத்தப்படாதீங்க. மெயினாக எங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் கல்யாணம் ஆகி போயிருக்கான், எனக்கு என் மருமக அரிசி போடலன்றது எனக்கு வருத்தம் எப்பவுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்படி நான் சண்டை போட்டேன். அப்போ கூட என்னம்மா பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட அங்கே போகிறோம்மா, இங்கே யாரும் எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல, யார் போட்டிருக்காங்க நான் இன்னும் கான்டெக்ட் பண்ணி யாரையும் கேட்கலாமா அப்படின்றதுனால சரி இந்த வருஷம் போனேன்னா அடுத்த வருஷம் இங்கேயே போடணும். ஏன் நாங்கள் கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுவோம். 100 வயசு வீடியோ கால் பண்றாங்க, நான் அவங்களை பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வீடியோல வரேன். அதான் வந்து அஸ்வின் கூட பேசி முடிச்சோம். கொஞ்சம் இப்போ ஃப்ரீயா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. இருந்தாலும் கிட்ட இருக்கணும், போட்டி பார்க்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. எப்போ வருவாங்க அப்படின்ட்டு இருக்கு. எல்லாம் ஒன்றும் இல்லை, பக்கம் கோயில் தான் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி. என்ன எங்களுக்கு அது ஒண்ணுதான் கஷ்டமா இருந்தது, மற்றபடி எல்லாம் வருஷம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது தான். திருப்பூர் நெக்ஸ்ட் டைம்ல கண்டிப்பா திருப்பூர் தான் போட விடுவோமே அடுத்தது. அப்புறம் இப்போ போயிட்டு வந்தோன்னே பழனி போயிட்டு வந்து ஜனவரி மாசம் தான் போடுவாங்க. ஜனவரியில தான் பொங்கல் அப்பதான் போவாரு. இப்போ நாங்களும் போகலான்னு பார்த்தா எங்களை கூப்பிட்டு வரேன்னு தெரியும். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு வேணாம் அந்த மாதிரி, ஐயப்பனுங்க அங்கே சேலம் வேணாம் அந்த மாதிரி, இதுக்கு வேணான்னு வரும் ஒரு பயமா இருக்கு. என்ன சொல்லுவாருன்னு தெரியல, பார்ப்போம். டே ஓட மாதிரி நைட்லாம் தூக்கம் வரதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நானும் ரொம்ப நேரம் உட்காந்து மொபைல் நோண்டிட்டே தான் இருப்போம், 1 மணி 2 மணி வரைக்கும். தூக்கம் வராது, அவரும் பேச மாட்டாங்க, ஏதோ ஒன்று எடிட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு தூங்க நான் படுத்துருவேன். ஃபர்ஸ்ட்ல எந்த படுத்தோடனே நான் தூங்கிடுவேன்ல. எல்லாரும் எனக்கு அது வரான்னு சொல்லுவாங்க. முடிச்சிருக்கிறீங்க 5 மணி வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்க, எப்படி தூக்கம் வராமல் இருக்குன்னு தெரியல எனக்கு. அதனால 8:30 மணி 9 மணிலாம் படுத்துருவேன். தூக்கம் வந்தாலும் வரலாம், பாயில படுத்தனா கண்ணை மூடி தூக்கம் வந்துடும். இப்போ வந்து மதியம் வச்ச புளிக்குழம்பே இருக்கு, இட்லி சுடுற மாத்த. ஆமா, இட்லி புளிக்குழம்பு நல்லா இருக்கும், அது போதும் நாளைக்கு. அப்புறம் காலையில திருப்பி நாளைக்கான டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு வந்து பார்ப்போம். அஸ்வின் இல்லாம கஷ்டமா தான் போகுது. எனக்கு அது பழகிடுச்சு தம்பி, இவங்களுக்கு சொல்றேன். அது எனக்கு வருஷம் போயிட்டு வருவாங்கல்ல, அது பழகிடுச்சு. அத்தனை நாள் அப்பா அம்மா அவங்களே வந்து நான் விட்டுட்டு இவ்வளவு நாள் அங்க இருந்துட்டு அஸ்வின் இருந்தாங்காட்டி எனக்கு தெரியல. கல்யாண புதுசுல எல்லாம் அஸ்வின் இருக்காங்கன்னு, இப்ப அஸ்வினும் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு கோயிலுக்கு போயிருக்கான்றது வருஷம் இல்ல இங்க இருந்தாலும் திருப்பூர்ல தான் இருக்கான். இல்ல இங்க என்ன கூட திருப்பூர்ல தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஊர்ல இல்ல அப்படிங்கிறப்போ வருஷம் நீ கல்யாணம் மாலை போடுவான்ல, இனிதான் கல்யாணம் ஃபர்ஸ்ட் மாலை போட்டுருக்கிறாரு, அடுத்தது உங்களுக்கு வருஷம் போட ஆரம்பிச்சிருவாரு. அதனால நீங்க இப்ப பழகிக்கணும். பாப்பா அடுத்த வருஷம் எங்கன்னு தெரியல, இங்க இருப்போமா இல்ல சொந்த வீட்டுல இருப்போமா. எனக்கு ஆசை அடுத்த வருஷம் மாலை போடணும், போடணும்னு தான் ஆசை எனக்கு. எங்க எல்லாத்துக்குமே அதான் ஆசை, கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுதான். பார்ப்போம். சரி, இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். வெளியே ஒருத்தவங்க வந்தாங்களா தான் குடுக்குடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். நான் என்ன சொல்றேன், எங்கள் லட்சியம் உங்கள் கையில். அவ்வளவுதான். நான் என் பையனுக்கு பதிலா நான் சொல்லிடுறேன். எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.